இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அஞ்சலி, எப்படி இருக்க அஞ்சலி? நல்லா இருக்கியா? இந்த சின்ன குடிசையில எப்படி உன்னால வாழ முடியுது? அதுவும் என்ன விட்டுட்டு? ஏன் அஞ்சலி, ஏன் இப்படி பண்ண? சொல்ல அஞ்சலி, நான் தினம் தினம் எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சரி வா அஞ்சலி, என் கூட வா, நாம இப்பவே போயிடலாம். நான் வரல. வா அஞ்சலி, இனி உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. வா அஞ்சலி, வா வா அஞ்சலி, வா வான்னு சொன்னா வா அஞ்சலி, நீ வந்துதான் ஆகணும். வா வா அஞ்சலி. அஞ்சலி, 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 என்னாச்சு? என்னம்மா? அஞ்சலி, என்ன? யாரு? யாருமே இல்லையே இங்க. என்ன அஞ்சலி? ஐயோ, என்ன அஞ்சலி? கடவுளே, கடவுளே, அம்மா, தாயே, என் பொண்ணு இப்பதான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்கா. திரும்பவும் அவளுக்கு அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இனிமே வரக்கூடாது. அவளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைய நீதான் கொடுக்கணும். அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அந்த பயத்தை நீதான் அழிக்கணும்மா, நீதான் அழிக்கணும். கடவுளே, அஞ்சலி, அம்மா, ஒண்ணு இல்ல அஞ்சலி, பயப்படாத. நான் போய் சாமி கும்பிட்டு விபூதி எடுத்துட்டு வந்தேன். இதை வச்சுக்கிட்டா ஒண்ணும் ஆகாது. நீ தைரியமா இருமா, ஒண்ணும் ஆகாது. அம்மா உன் கூட இருக்கேன்ல, அப்பாவை நினைச்சுக்கோ. அப்புறம் என்ன, எதுக்கு பயப்படணும்? நீங்க எப்படி? டேய், என்னடா பயப்படுற? ஏன்டா நீங்களா திரும்ப வந்தீங்க? என்ன எப்பெல்லாம் உன் மனசு குறுகுறுக்குதோ அப்பெல்லாம் வர்றதானே எங்க வேலை. ஏன்டா கிடைச்ச ஒரு நல்ல வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி ஜெயில வந்து கிடக்குற? அவன் என்னடா பண்ணுவான்? அவன் புத்தி அந்த மாதிரி தானே. ஆமா, வாழ்க்கையில தன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேரையும் சந்தேகப்படுவான். கட்டண பொண்டாட்டிய எவனாவது ஸ்கூல்ல பண்ற மாதிரியே முட்டி போட்டு பனிஷ்மெண்ட் கொடுப்பானா? அது மட்டும் இல்ல, ராத்திரி எல்லாம் பாட சொன்னா சரியான சைக்கோடா நீ. சிவராமன் யாருடா? உன் மாமனார் தானே? அஞ்சலியோட அப்பா தானே? அவரை போய் கொல்ல பாத்திருக்க, அவரோட அம்மாவையும் கொல்ல பாத்திருக்க. இவன் நல்லவன், ஆனா ஏதோ ஒரு விஷயம் இவன் கிட்ட தப்பா இருக்கு. அதை மாத்திரலாம், உன்னை திருத்திடலாம் நம்பி உன் கூடவே இருந்தாடா. செய்யற அத்தனை டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டாடா. பதிலுக்கு நீ பண்றதெல்லாம் சொல்றதுக்கு நாக்கு கூசுது. போதும், நிறுத்துக்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா என் காதல் உண்மை. நான் அஞ்சலி மேல உயிரை வச்சிருக்கேன். என்னைக்கா இருந்தாலும் அவ கூட நான் வாழணும். ப்ளீஸ் என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க. ஓ டேய், விடுங்கடா, விட்டா அழுதுருவான் போல. இந்த பாருடா,
கொஞ்சமாவது உண்மையிலே நீ பண்ணது தப்புன்னு உணர்ந்தா, உன் காதல் உண்மைனா கண்டிப்பா அஞ்சலி உன்னை தேடி வருவா. திரும்பவும் நீ பழைய புத்தியோட இருந்த அதுக்கு வாய்ப்பே இல்ல. திருந்த பாரு, அதான் உனக்கும் நல்லது, அஞ்சலிக்கும் நல்லது. யோசிச்சு முடிவெடு. ஓஹோ, கணேஷ் அனுப்பி விட்டாரா? ஆமா. அப்போ என் வீடுன்னு தெரியாமே நீங்க வந்துட்டீங்க, அப்படிதானே? சரி, போய் வேலையை பாரு போ. இங்க பாரு, வேலையை மட்டும் பார்க்கணும். முருகா, ரேவதி, வீட்டுக்குள்ள வாங்க. என்னடி கூப்பிட்டு விருந்து வை உள்ள வச்சு. யாரு இவ? அவங்க வேலை செய்ய வந்திருக்காங்க. என்னங்க, அவர் உங்க அண்ணங்க. அண்ணன் கூட பிறந்தவங்களே ஒண்ணு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் இவன் யாரடி அண்ணன் கிண்ணன்னு? ஏய், உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? நீ எதுக்கு இங்க வந்த? இல்லங்க, சவுண்ட் கேட்டுச்சு, அதான். யார் சத்தம் கேட்டாலும் வந்துருவ. அவங்க வேலை செய்யறதுக்கு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு மட்டும் நீ அவங்க கிட்ட வச்சுக்க போதும். ஏய், என்னாச்சு, போகலையா? இங்க வா, அங்க பாரு, முருகனும் ரேவதியும் இருக்காங்க. ஐயோ முருக, பாத்தியா? என்ன லட்சுமி, முருகனும் ரேவதியும் இங்க வேலை பாக்குறாங்க? அவங்களுக்கு தெரியாம நாம இங்க வேலைக்கு வந்திருக்கோம், நமக்கு தெரியாம அவங்க இங்க வேலைக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ₹10 தரேன்னு வேலை கிடைச்சா கூட அது வேண்டான்னு சொல்ற நிலைமையில இப்ப நம்ம குடும்பம் இல்லையே சிவகாமி. ஐயோ, என் புருஷன் இப்ப உயிரோட இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இங்க பாரு லட்சுமி, இங்க பாரு, உழைக்கிறது அசிங்கம் இல்லைன்னு நீ தானே சொல்லுவ. என்ன நினைச்சு நான் சங்கடப்படல. அதோ பாரு, என் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு மனசு கேட்கல சிவகாமி. அவன் வரத்துக்குள்ள அவன் கண்ணுல படாம நம்ம போயிடலாம். நீ வா. ஆமாமா, போயிடும். என்னம்மா லட்டு கொடுக்காம இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு தான் நான் சரி இப்படி கொடுங்க, நான் கொடுத்துறேன், நீங்க போய் வேலைய பாருங்க. சரி கொடுத்து.